இட்ஸ் வெனஸ்டே நைட் எப்பயும் போல் தோசை இல்லாமல் வேறு ஏதாவது செஞ்சு சாப்பிட்லாமேன்னு தோணுச்சு. இன்ஸ்டாவில் பூரி சாப்பிட்ற வீடியோ பார்த்துட்டு எனக்கு ஒரே டெம்டிங்காக இருந்தனால இன்றைக்கி பூரியே செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நைட் டைம் மோஸ்ட்லி நாங்கள் பூரி செய்யறதில்ல. ஏன்னா அவர் எப்போ பாரு ஆயில் ஐட்டம் ஏதாவது கொடுத்தா வேண்டாம் பாரு. ஸோ அவருக்கு எப்பயும் போல் சப்பாத்தி வச்சுட்டு எனக்கும் கிட்ஸுக்கும் பூரி தான் செய்யலாமேன்னு பார்த்தேன். தொட்டுக்க உருளைக்கிழங்கு மசாலா செய்யலாமேன்னு பிளான் பண்ணியிருந்தேன். மசாலா செய்கிறதுக்கு உருளைக்கிழங்கு பாயில் பண்ணணும். பேனில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு சோம்பு, பட்டை, கிராம்பு, கடலப்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துட்டு மஞ்சத்தூள், பச்சை மிளகாய், உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் பாயில் பண்ண உருளைக்கிழங்கு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடும். வீட்டில் எல்லாத்துக்குமே மசாலா ரொம்பவே பிடிக்கும். ஆனால் எனக்கு மட்டும் பிடிக்காது. எனக்குன்னு கொஞ்சமாக நான் தேங்காய் சட்னி அரைச்சிக்கிட்டேன். நைட் டைமுங்கிறதுனால என்னையும் அவர் சாப்பிட விடலை. நான் ஒரே ஒரு பூரியும் மீதி சப்பாத்தி தான் வச்சு சாப்பிட்ருந்தேன். ஹோட்டலுக்கு போனாலும் நான் சட்னி தான் வச்சு சாப்பிடுவேன் பூரிக்கு. பூரி மசாலா ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு அவரும் கிட்ஸும் சொல்லியிருந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.